Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நாச்சிப்பட்டி கிராமத்தில் நெடுஞ்சாலையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி வீடுகளை இடித்து அகற்றியதால் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கீழ்நாச்சிப்பட்டு கிராமத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு 39 வீடுகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது. இதில் 7 வீடுகளுக்கு பட்டா வழங்கியும் அதை ரிஜிஸ்டரில் வருவாய்த்துறையினர் பதியாமல் விட்டுள்ளனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது என கூறி அதை காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அந்த 7 வீடுகளையும் அதிகாரிகள் இடித்து அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டின் உரிமையாளர்கள் வீடுகளை இடிக்க விடாமல் தடுத்ததால் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றினர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் மக்களுக்கு விரோதமாகவே செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சாலை விரிவாக்கம் பணிக்காக ஆக்கிரமிப்பு வீடுகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்றியதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செய்யாறு ஞானமுருகன் பூண்டி கோவில் அருகே உள்ள ரவுண்டானா பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக இப்பகுதியில் வசித்து வந்த மக்களின் வீடுகளை ஆக்கிரமிப்பு என கூறி மக்கள் விரோத திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்றினர். இதனால் அங்கு வசித்து வந்த மக்கள், குழந்தைகள் மற்றும் வீட்டிலிருந்து பொருட்களுடன் எங்கு செல்வது என தெரியாமல் சாலையில் கண்ணீருடன் செய்வதறியா தவித்தனர். திறனற்ற திமுக அரசு மக்களின் மனவேதனைகளை சிறிதும் கண்டுகொள்ளாமல் அராஜக போக்கில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொஞ்சம் எடுத்து தட்டி கொடுங்க. கொஞ்சம் பட்டாளத்துக்கு ஒரு நாள் எந்த ஐஎஸ் அதிகாரி இந்த மாதிரி தூக்க மாட்டான். குடும்பம் நல்ல நாள் எந்த அதிகாரி ஒரு நாள் காலி பண்ண எவ்வளோ காலி பண்ண ஒரு நாள் எவ்வளோ காலி பண்ண ஒரே நாள் எவ்வளோ ஒரு நாள் காலி பண்ணா. விருதுநகரில் துண்டிக்கப்பட்ட டிவி கேபிள் இணைப்பை சரி செய்யாததால் புகார்தாரருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க கேபிள் டிவி உரிமையாளருக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சிவகாசியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரது வீட்டில் கேபிள் வயரை மாற்ற வேண்டும் என கோரி கேபிள் டிவி உரிமையாளர் இணைப்பை துண்டித்துள்ளார். துண்டித்த இணைப்பை சரி செய்யாதது குறித்து 2024ஆம் ஆண்டு முருகேசன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சக்கரவர்த்தி முருகேசன் வீட்டிற்கு 6 வார காலத்திற்குள் கேபிள் இணைப்பு வழங்க வேண்டும் என்றும், மன உளைச்சலுக்காக முருகேசனுக்கு 5,000 ரூபாயும் வழக்கு செலவுக்காக 5,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என்றும் கேபிள் விஷன் உரிமையாளர் விவேகன் ராஜிற்கு உத்தரவிட்டார்.